இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் இல்லறத்தில் வாழும் இந்துக்கள் ஒவ்வொருவரும் தினமும் கட்டாயம் செய்ய வேண்டிய 5 மாபெரும் கடமைகளை பார்க்கலாம். ஒன்று பிரம்ம யஜ்ஞம் செயல். வேதங்கள், உபநிடதங்கள், நீதி நூல்கள், திருக்குறள், தேவாரம் போன்ற பக்தி இலக்கியங்கள் இவற்றை படித்தல். நோக்கம் என்னென்னா ஞானத்தை மேம்படுத்துதல். 2வது தேவ யஜ்ஞம் செயல். இயற்கை மற்றும் கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பூஜை செய்தல், தீபம் ஏற்றுதல் மற்றும் ஹோமங்கள் நடத்துதல். நோக்கம் பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியுடனும் இறை அருளுடனும் இணைந்திருத்தல். 3வது பித்ரு யஜ்ஞம் செயல். முன்னோர்களுக்கு, பித்ருக்களுக்கு திதி, தர்ப்பணம் மற்றும் சிரார்த்தம் போன்றவற்றை செய்தல். நோக்கம் நமது சந்ததி மற்றும் குலத்தின் வேர்களை மதித்து நன்றி செலுத்துதல். 4வது பூத யஜ்ஞம் செயல். மனிதர்கள் அல்லாத பிற உயிரினங்கள் ஆன பறவைகள், விலங்குகள் மற்றும் பூச்சிகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் அளித்தல். பூச்சினா எறும்புன்னு வச்சுக்கலாமே. நோக்கம் அனைத்து உயிர்களையும் நேசிக்கும் சமத்துவ பண்பை வளர்த்து கொள்ளுதல். 5வது மனுஷ யஜ்ஞம் உறவினர்கள், அவங்களுக்கான விருந்தோம்பல் செயல். விருந்தோம்பல் அதாவது நம்மை தேடி வரும் ஏழைகள், துறவிகள் மற்றும் உறவினர்களுக்கு உணவும் ஆதரவும் அளித்தல். நோக்கம் பார்த்திங்கன்னா சமூகத்திற்கு தேவையான இரக்கத்தையும் பகிர்வையும் கொடுக்கறதுன்னு அர்த்தம். இப்போ இதே கருத்துக்களை ஒட்டி ஒரு திருக்குறள் இருக்குது, அதை சொல்லி இதை நான் முடிக்கிறேன் இந்த உரையை. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலம் 6 ஓம்பல் தலை. என்ன சார் 7 சீர் தானே இருக்குன்னு நீங்கள் எக்கச்சக்கமாக சொல்கிறீங்கன்னா, வள்ளுவர் சேர்த்து விட்டுருக்காருங்க. அது கஷ்டமாக இருக்கும் புரியறதுக்கு, அதனால் நான் பிரித்து சொல்லியிருக்கேன். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலம் 6 ஓம்பல் தலை. இறந்து போன முன்னோர்கள் அவங்க தான் தென்புலத்தார். அப்புறம் தெய்வம்னா தெய்வம் நமக்கு தெரியும். விருந்தினர் விருந்து. சுற்றத்தார் அவங்க தான் ஒக்கல்ங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தார். மற்றும் தான் நம்மளையும் கவனிச்சுக்கணுங்க. நம்மளுக்கு நல்லா சாப்பிடணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். ஆகிய 5 பேருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை அறநெறி தவறாமல் போற்றி செய்வதே ஒரு இல்லறத்தில் இருக்கக்கூடியவனுக்கான தலையாய கடமை அப்படின்னு திருவள்ளுவரும் இதே கருத்தை ஆமோதிக்கிறார் என்று கூறி உங்களோட இந்த பகிர்ந்து கொண்ட ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.